நம்முடைய ஆத்ம நாயகனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தையும் நாம் சேர்த்து வாசித்தோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசுவானவர் இங்கே தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார். கவனியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு உரை அல்லது பிரசங்கம். உலகத்தில் இன்றளவும் பெரிய பெரிய ஆட்கள் பேசின அந்த பேச்சுக்களை பெரிதாக எழுதி வைத்திருக்கிற, ரெக்கார்ட் பண்ணி பெற்றிருக்கிறதான காரியங்கள் உண்டு. சில நூற்றாண்டுகளாக தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியினால் சிலரை அவருடைய உருவத்தோட கூட, அதாவது வீடியோக்களாக பதிவு செய்து இன்றைக்கும் அதை கொஞ்சம் மெருகேற்றி சோசியல் மீடியாக்களில் அவருடைய பேச்சுக்களை, உற்சாகப்படுத்துகிற பேச்சுகளை, நீதி நெறிகளை, மனிதன் எப்படி வாழ வேண்டும் அல்லது மனிதன் எதற்காக இருக்கிறான் என்பதை எல்லாம் பேசுகிற அநேகருடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நூற்றாண்டுகளிலே பெரும் மதிப்பாக பேசப்படுகிற பெரிய பெரிய ஆட்களுடைய பேச்சுக்களை பார்க்கிலும் பிரசங்கங்களை பார்க்கிலும் 2000 வருடங்களாக அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெரிதாக மதிக்கப்படுகிற ஒரு பிரசங்கம் உண்டென்றால் நம்முடைய ஆத்ம ரட்சகரான இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கித்த இந்த மலை பிரசங்கமே. அல்லேலூயா. அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே புத்தன் என்று சொல்லுகிற ஒரு நபர் தோன்றியிருந்தான். இந்த புத்தன் அநேக விஷயங்களை பேசி, அன்றைக்கும் பாருங்கள், யாரெல்லாம் கவனிக்கிறீங்க, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்களை, கல்விமான்களை கவர்ந்து இழுத்திருந்தான். ஆனால் ஒருபோதும் புத்தனுடைய கொள்கைகள் உலகம் முழுவதும் பரவவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய கொள்கைகள், போதனைகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்றால், சாதாரணமான ஒரு விவேகானந்தரை போலவோ அல்லது புத்தரை போலவோ காந்தியை போலவோ அல்லது அம்பேத்கரை போலவோ சாதாரணமான மனித ஞானத்தினால் பிரசங்கித்த பிரசங்கங்கள் அல்ல. இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி மனிதனை அவதரித்த கர்த்தர் என்பதையே நாம் அறிந்திருக்கிறோம். அவரால் மாத்திரமே இது இயலும். அல்லேலூயா. இன்றைக்கும் சோசியல் மீடியாக்களில் பல பிரசங்கங்கள், பல விதமான பேச்சுக்கள் கடற்கரை மணலை போல, சமுத்திரத்தின் அலைகளை போல எழும்பிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் எந்த பிரசங்கத்தினாலும் தோற்கடிக்க முடியாத ஒரு செய்தி உண்டென்றால், இயேசு கிறிஸ்துவார் இவர் மலையிலே பிரசங்கம் பண்ணின இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிற இந்த பிரசங்கங்களை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த சந்ததியாக, இந்த நூற்றாண்டினுடைய சந்ததிகளாக நீங்கள் இருக்கிறபடினால் சிலருடைய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச், உற்சாகப்படுத்துகிற பேச்சுக்களை நீங்கள் கேட்கும்போது இது நன்றாக இருக்கிறது, இந்த கொள்கைகள் நன்றாக இருக்கிறது, இந்த பேச்சுக்கள் நன்றாக இருக்கிறது என்று. ஆனால் அதைக்கெல்லாம் மேலான பிரசங்கங்களை இயேசுவானவர் 1000, 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே பிரசங்கித்து விட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான பவர்ஃபுல், வல்லமை மிக்க, மகிமை நிறைந்த, மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒருவேளை இயேசுவை மனிதன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள தயங்கலாம். ஆனால் இயேசு பிரசங்கித்த பிரசங்கங்களை எம்மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடும். எம்மதத்தினரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு பல மதத்தினர் வாழலாம், பல நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கலாம். ஒரு மதத்தினர் சொல்லுவதை இன்னொரு மதத்தினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இயேசுவானவர் பிரசங்கித்த இந்த மலை பிரசங்கத்தை எம்மதத்தினரும் இந்த பிரசங்கம் எங்களுக்கு சம்மதமே என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரசங்கங்கள் சரியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு வல்லமை நிறைந்த, மகிமை நிறைந்த, மாட்சிமை நிறைந்த, மனிதனுடைய மனதை அன்றைய நாட்களிலேயே மறுரூபப்படுத்தின பிரசங்கம் தான் இந்த மலை பிரசங்கம். இப்போ கவனியுங்கள், இந்த மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு இயேசுவானவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அப்படி அவர் இறங்கி வருவதற்கு முன்புதான் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதாவது 7வது அதிகாரத்தினுடைய 24வது வசனம், 25வது வசனம். இப்படி மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு சற்று நேரத்துக்கு முன்புதான் இந்த பிரசங்கத்தை அவர் நிறைவு செய்திருக்கிறார். 5, 6, 7
பெரிய அதிகாரங்களான இந்த 5, 6, 7 3 அதிகாரங்களுடைய பிரசங்கங்களை முடித்து அவர் இறங்கின போது அவர் அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார். மறுபடியும் அவருடைய இடத்திலிருந்து அற்புத அடையாளங்கள் தோன்றினது. இப்போ அவருடைய பிரசங்கத்தினுடைய முடிவில் அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கொஞ்சம் கவனியுங்கள். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் சொல்லி அந்த வசனங்களை கேட்டு இதன்படி செய்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அவர் அந்த மலையிலே ஏறின போது அவர் அநேக காரியங்களை உபதேசங்களாக உபதேசித்தார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். கொஞ்சம் கவனியுங்கள். அவர் தம்முடைய வாயை திறந்து அவர் பிரசங்கித்தார். ஆவியில் எளிமையுள்ளவர் பாக்கியவான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடையவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி அவர் ஒரு நீண்ட பிரசங்கத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது தன்னுடைய பிரசங்கத்தின் முடிவிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், இவைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். அநேக விஷயங்களை கர்த்தர் பிரசங்கம் பண்ணார். ஆனால் அந்த முதல் 10 வசனங்கள், அதாவது மத்தேயு 5வது அதிகாரத்துடைய முதல் 10 வசனங்கள்ல அவர் சொல்லியிருக்கிற வசனங்களை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா 10 கட்டளை மாதிரி. எது மாதிரிங்க? 10 கட்டளை மாதிரி பசுமரத்து ஆணி போல அரைந்திருப்பார் பாருங்க. பசுமரத்து ஆணி போல இருக்கும் பாருங்க இந்த பிரசங்கம். இந்த பிரசங்கத்தினுடைய ஆரம்பமே அவ்வளோ மகிமையாக இருக்கும் பாருங்க. நீங்கள் கொஞ்சம் அதை கவனிச்சு பாருங்க. நான் வாசித்ததை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆரம்பித்து நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்று சொல்லி 10 கட்டளை மாதிரி அந்த இடத்துல என்ன செய்கிறாருங்க பேசி, அதுக்கப்புறம் அநேக விஷயங்களை அவர்கள் யூதர்களாக இருந்தபடினாலே அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அநேக விஷயங்களை உபதேசங்களாக பேசுகிறார். பேசி முடித்த போது அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிற மனுஷன் எவனோ அவனை நான் எப்படி ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் இங்கே கவனிக்கிறீங்க? நாம் தேவனை யாரோடெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறோம்? சிங்கத்தோடு, வலிய சிங்கத்தோடு, வலிய சப்தத்தோடு, வானங்களோடு, வானத்தின் அகலத்தோடு, கண்மலைகளோடு, பெரும் ஆறுகளோடு தேவனை ஒப்பிடுகிறோமா இல்லையா? ஒப்பிட்டு பேசுகிறோம் இல்லையா? இப்படி இப்படி இருக்கும், உடைய அன்பு இப்படி இருக்கும், உடைய வல்லம் எப்படி இருக்கு, உடைய பராக்கிரமம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் ஒரு மனிதனை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுவும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவானுடைய ஆரம்ப ஊழியங்களிலே அவருடைய உபதேசத்தை கேட்ட அந்த மனிதர்களை யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறார், எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் கவனித்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். நாம தேவனை ஒப்பிட்டு அவரை புகழ்வது, அவரை வாழ்த்துவது, அவரை உயர்த்துவது என்பது காலங்காலமாக இருக்கிற ஒன்று. தேவன் ஒரு மனிதனை ஒப்பிட்டு பேசும்போது பழைய ஏற்பாட்டிலெல்லாம் கவனிச்சிங்கன்னா அநேக காரியங்களோடு தேவன் ஒப்பிட்டு பேசுவார். யாரு? மனிதர்களை, ரட்சிக்கப்படாத மனிதர்களை, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களையும் கர்த்தரை ஆராதிக்காதவர்களையும், யூதர்களையும் புறஜாதிகளையும் அநேக காரியங்களோடு ஒப்பிட்டு பேசுவார். ஆனால் இந்த விஷயத்துக்கு நீங்கள் கவனிங்க. இந்த உபதேசங்களை கர்த்தருக்கு உபதேசித்த உடனே அதை கேட்டவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை ஒப்பிடுகிறேன். எவற்றோடு ஒப்பிடுகிறேன்? யாரோடு ஒப்பிடுகிறேன்? முதலாவது இங்கே வாசிக்க கேட்கலாம். கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. கண்மலை மேலே நம்ம ஒப்பிடல, நாம் கர்த்தரை கண்மலை மேலே ஒப்பிடுகிறோம். நாம் யாரோட ஒப்பிடுகிறோங்க? யாரோடு ஒப்பிடுகிறோம்? இந்த வரும்போது நான் வாசிப்போம் பாருங்க. இந்த செய்தியில் அவர் நமக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருக்கிறார். பெருங்கண்மலை போல இருக்கிறோம். இன்னும் சங்கீதக்காரர் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பர்வதங்களை காட்டிலும் உயர்ந்த பர்வதம் தேவன் என்று சொல்லுகிறான். உயர்ந்த பர்வதமாக, உயர்ந்த கண்மலையாக, உயர்ந்த சிகரமாக தேவனை நாம் ஒப்பிட்டு பேசினாலும் நம்மை யாரை கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் நாம் ஒப்பிடுகிறோம் அல்லவா இந்த கண்மலை கர்த்தர், இந்த கண்மலையை கர்த்தருக்கு, இந்த சிகரத்தை கர்த்தருக்கு ஒப்பிடுகிறோம் அல்லவா. இந்த கண்மலையிலே ஒரு வீட்டை கட்டின ஒரு மனிதன் இருப்பான் என்றால்
அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அந்த மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறான் நம்மை. நாம் கர்த்தரை கன்மலை என்றும் சிகரம் என்றும் பர்வதம் என்றும் உயர்ந்த பர்வதம் என்றும் உயர்ந்த சிகரம் என்றும் ஒப்பிட்டு பேசுகிறோம் அல்லவா? அந்த கன்மலையிலேயே ஏறி அந்த கன்மலையிலேயே தோண்டி அங்கே அஸ்திபாரம் போட்டு தனக்கு ஒரு வீடை கட்டியிருப்பான் என்றால் அந்த மனிதன் புத்திசாலி மாத்திரமல்ல, தேவன் சொன்ன இந்த ஒப்பிடிலே மறைந்திருக்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதனாக இருப்பான். உங்களுக்கு தெரியும், இந்த மலையில் வாழ்கிற ஜனங்கள், நம்ம இந்த மலை அடிவாரங்களில் இருக்கிறோம், இந்த கம்பம் வேலியில் இருக்கிறோம். இந்த மலை அடிவாரங்களில் இருக்கிற நாம் மலைகளில் வாழ்கிற ஜனங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே போய் நல்லா சம்பாதிப்பாங்க. கிளைமேட்டுக்காக அங்கே போவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் எங்களுக்கு சேராதுங்க, நாங்கள் அங்கே போய் வாழ்கிறோம், அங்கே நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல வேலை இருக்குன்னு போவாங்க. தேயிலை தோட்டங்கள்லையோ ஏலக்காய் தோட்டங்கள்லையோ அவங்க வேலை பார்த்து தங்களுடைய வேலை நாட்களை முடித்த வேலை நாட்கள் அல்ல, தங்களுடைய வயது மூப்பின் நிமித்தமாக வயது முதிரும் போது கொஞ்சம் கவனிங்களேன், அங்கே அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினால மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் கேளுங்க கவனிங்க, மறுபடியும் இந்த தாழ்வான தேசத்துக்கு வந்துடுவாங்க. குறிப்பாக இங்கே இருக்கிற எஸ்டேட்டுகளுக்கு போனீங்கன்னா, அதாவது இங்கிட்டு கொடைக்கானல் சைடில் இங்கிட்டு மூணார் சைடு நீங்கள் போனீங்கன்னா, இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் பெரும் பகுதியான ஜனங்கள் பாருங்கன்னா அந்த எஸ்டேட்டுகளில் கூடியிருப்பாங்க. அந்த ரிட்டையர்ட் ஏஜ் வந்தோடனே அந்த ரிட்டையர்ட் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் எங்கே ஓடி வந்துடுவாங்கன்னு தெரியுங்களா? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? மறுபடியும் இந்த தாழ்வான பகுதிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சரீரம் ஒத்துழைக்காதனால. இப்போ வயதாகிடுச்சு, ஆக்சிஜன் பற்றாக்குறை, குளிர் அதிகமாக இருக்குது, இனி நம்ம கீழே நம்ம தாத்தா வாழ்ந்த இடத்துக்கு அப்பா வாழ்ந்த இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி கீழே இறங்கி வந்துடுவாங்க. நீங்கள் கவனிங்க, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் பிளைன்ஸில் இருக்கிற ஜனங்களுக்கும் அந்த ஹில்ஸில் இருக்கிற ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா? நாம் அங்கே போன போர்வை பற்றி படுத்துங்கிடுவோம், பயங்கரமாக குளிருதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவ்வளவு குளிர்லையும் அவ்வளவு மழையிலும் பாருங்க, அவங்களுடைய ரத்த ஓட்டம் அந்த சூடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். போய் என்ன செய்வாங்க? வேலை செய்து சம்பாதித்து தங்களுடைய வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வருவாங்க. அவருடைய உடல் எவ்வளவு பலமுள்ளதாக இருக்கும், அவருடைய உடல் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு இயேசுவானவர் உங்களுடைய குடும்பத்துக்கு தருகிற தூதுகளை கேட்டு, இயேசுவானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்டு, இயேசுவானவர் உங்களுடைய மொத்த ஊழியத்திற்கும் அல்லது உங்களுடைய எல்லாவற்றுக்கும் தேவையான ஆலோசனைகளை தந்து உங்களை வழிநடத்தி வருகிற போது அவருடைய ஆலோசனைகளை உபதேசத்தை கேட்டிருக்கிற நீங்க அதன்படி கை கொண்டால், அதன்படி நீங்கள் செய்தால், உங்களை கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுகிறார் என்றால், கன்மலையான அவருக்குள் அஸ்திபாரம் போட்ட ஒரு வீட்டை கட்டின ஒரு மனிதனுக்கு உங்களை ஒப்பிடுவார். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? கன்மலையில் ஏறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. கன்மலையில போய் சேர்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. கன்மலையில் போய் சேர்ந்த பின்பு அங்கே தோண்டி அந்த கற்பாறையான இடத்தை தோண்டி அங்கே வீடு கட்டுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. கன்மலையில போய் வீடு கட்டின பின்பு அங்கே வாழ்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் இதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு மனிதன் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றார் போல, அங்க இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவன் வாழ்ந்து பழகி விட்டான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருப்பான், புத்தியுள்ள மனிதனாக இருப்பான். கன்மலையான இந்த கிறிஸ்துவனிடத்தில் அநேகர் வரும்போது அப்படிதான். இந்த கன்மலையான தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு நிறைய பேருக்கு சோம்பல், அப்படியெல்லாம் ரொம்ப க்ளோஸாக போய் நம்ம என்னத்தை சாதிச்சோம் அப்படின்றாங்க. கன்மலை கிட்டி சேர்ந்தோடனே கொஞ்சம் கன்மலையின் மேலே ஏறுறதுக்கு நிறைய பேருக்கு என்னதுங்க, மறுபடியும் ஒரு சோம்பல். ஒரு பெருங்கூட்டம் டிராவல், ஒரு பெருங்கூட்டம் கன்மலை நோக்கி போகுது. ஒரு காரணத்துக்கு அவங்க எல்லா கூட்டம் அடிவாரத்துக்கு போயிடுச்சு. ஒரு கூட்டம் அடிவாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யுதுங்க, இதுக்கு மேலே நம்ம போய் என்ன செய்ய போகிறோம்னு தங்கிடுது. இன்னொரு கூட்டம் அதுலேருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த ஃபுட் ஹில் போனோன்னே, அடிவாரத்துக்கு போனோன்னே அங்கே இருக்கிற ஒரு சிலர் தங்கிறாங்க, இன்னொரு சிலர் கன்மலையில் மேலே ஏறுறாங்க. ஏன்னு ஒரு சிலர் டயர்டாகி இல்லை இதுக்கு மேலே முடியாதுன்னு இறங்கிறாங்க. மறுபடியும் அதில் இருக்கிற ஒரு டீம் மறுபடியும் மேலே போயிடுது. கன்மலையில் போய் அஸ்திபாரத்தை தோண்டுது ஒரு டீம். அதுக்கப்புறம் எப்பா இங்கே இருக்கிற குளிர் நைட் ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக இருக்குது, கன்மலையின் உச்சியில் அப்படி தானே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீம் இல்லை வந்துட்டோம்,
இங்கே நம்ம வாழ போகிறோம், இங்கே தான் நம்ம வீடை கட்டி வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. மறுபடியும் கேட்குறேன், அவங்களுடைய சரீர பலன், அவருடைய புத்தியும் சரீர பலனும் எவ்வளவு அதிகமானது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு தீவில் ஒரு மனிதன் அந்த தீவை விலைக்கு வாங்கி கப்பல்களில் ஆடுகளை ஏற்றி கொண்டு போய் அந்த தீவில் விட்டு அவன் மேய்க்க ஆரம்பித்தான். அந்த ஆடுகளை வேட்டையாடுவதற்கு கொடிய விலங்குகள் அங்கே இல்லை, நச்சு வாய்ந்த பாம்புகள் அங்கே இல்லை, புல்வெளி, வேற மனிதர்களும் அங்கே இல்லை. அந்த சின்ன தீவை விலைக்கு வாங்கின அந்த மனிதன் ஆடுகளை மேய்விட்ட போது ஆடுகள் பெருகி கொண்டே இருந்தது. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடுகளை மறுபடி போய் வியாபாரம் பண்ணுவதற்கு கப்பல்கள் இப்போ இந்த தீவை நெருங்கி வரமாட்டேங்க. இந்த தீவை நெருங்கி வந்துட்டு மறுபடியும் போனால் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகுது. ஒருவேளை இவர் சின்ன படகுல போய் கப்பல்களை கூட்டு வந்து போனாலும் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணார்னா, மிகுந்த விரக்தியோடு கூட கதை சொல்லலை. நம்முடைய பூமியில் நடந்த ஒரு நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கிற அல்லது நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு ஐலாண்டுன்னு நினைக்கிறேன், அந்த தீவில் நடந்த விஷயம். போயிடறாரு பாருங்க. போனால் என்ன ஆகும், மெய்ப்பனுடைய பராமரிப்பில் அதனால் அந்த ஆடுகளில் அநேக ஆடுகள் இறந்து போனது, அநேக ஆடுகள் பசியினால் இறந்தது, கிளைமேட்டினுடைய அந்த சேஞ்சஸ்னால் இறந்தது. ஒரு சில ஆடுகள் மாத்திரம் உயிர் தப்பி பிழைத்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன அந்த மேடான பகுதிகளில் போய் ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்ததாம். பல நூற்றாண்டுக்கு பின்பாக அந்த மனிதனுடைய சந்ததியார் அங்கே போய் அந்த தீவை பார்த்து வரலான்னு போகும்போது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்னதென்றால், அந்த ஆடுகளெல்லாம் பரிணாமம் அடைந்து அந்த குளிரையும் மனிதன் இல்லாத அளவுக்கு ஷெல்டர், ஒரு நல்ல ஷெட்டு, இந்த ஷெல்டர் இல்லாத அளவுக்கு அது வாழ்கிற அளவுக்கு தன்னை உருமாற்றி இருந்ததா, இப்போ வலிமை வாய்ந்த ஆடுகளாக இருந்ததா. நான் சொல்கிறத கவனிக்கிறீங்களா? தாக்கு பிடிக்காத ஆள்லாம் யாரும் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள்ள வந்து வீக்கானவங்க. எப்படிப்பட்ட வீக்கானவங்க? வியாதினால், பிசாசினால், பேயினால், கடனால் வீக்கானவங்க கிடையாதுங்க. வீக்கானவங்க கிடையாது. இந்த உலக பாவ சிற்றின்பங்களை அனுபவித்து வீக்கான ஆளுங்க. இந்த உலக பாவ சிற்றின்பங்களை அனுபவித்து அதில் பலவீனப்பட்டு போனார்கள். இன்னைக்கு தண்ணி அடிக்கலன்னா நிறைய பேருக்கு வாழ முடியல. சிகரெட் குடிக்கலன்னா அவங்களால சர்வைவ் பண்ண முடியல. கேம்பிளிங், சூதாட்டம் ஆடலைன்னா அவங்களால சமாதானமாக இருக்க முடியல. சோசியல் மீடியாக்களில் இருக்கிறதான அந்த அப்ளிகேஷன்களை பயன்படுத்தி சாட் பண்ணலைன்னா மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப தாழ்வான நிலைக்கு போய் தன்னுடைய சரீரத்தை கரப்படுத்தலைன்னா இம்மோரல் ரிலேஷன்ஷிப், அவர்களுக்கு ஒரு சமாதானமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்படிப்பட்டவங்க தாங்க பலவீனவங்க, இப்படிப்பட்டவங்க தான் பலவீனமானவங்க. இவங்க தான் கிறிஸ்துவை கிட்டி சேருவதற்கு பயப்படுறாங்க. யோவானில் அப்போஸ்தலன் யோவான் அழகாக சொல்லுகிறான், அவர்கள் ஒளியின் இடத்துக்கு வர மாட்டேன்றாங்க. காரணம் என்ன? ஒளி என்ன செய்தோம்? எக்ஸ்போஸ் தேர் இனிக்விட்டி. A light can expose their iniquity. A light will expose their transgression. So no one will come unto Jesus Christ. ஒருவனுக்கு கிறிஸ்துவண்டை வருகிறதில்லை. யாரு? இந்த பலவீனப்பட்டவர்கள், பாவத்தினாலே பாவத்தை அனுபவித்து பாவத்தினுடைய ருசியை கண்டவர்கள், பாவத்தினால் தங்களுக்கு அழிவு இருந்தும் பாவத்தினால் அவமானம் இருந்தும் ஆத்ம ரீதியாக பலவீனப்படுகிறதுனால் இந்த தேவனிடத்தில் வருவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் இயல்பாகவே கிறிஸ்துவனை தங்களை அர்ப்பணித்தவர்கள், கடன்காரர்களாக இருந்தாலும், வியாதிக்காரர்களாக இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும், அவர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள், பலனுள்ள ஒரு பாத்திரமாக மாறுகிறார்கள். அவர்கள் தான் கண்மலையில் ஏறி கண்மலையில் அஸ்திபாரம் போட்டு அங்கே ஒரு வீடை கட்டி வாழ்கிற ஒரு மனிதனாக மாறுகிறான். அல்லேலூயா. இந்த கண்மலையை நாம் எந்த கண்மலையோடு ஒப்பிடுகிறோம்? பரலோக கண்மலையோடு ஒப்பிடுகிறோம். பரலோக தேவனிடோடும் பரலோக தெய்வத்தோடும் பரலோகத்தோடும் நாம் ஒப்பிட்டுகிற போது பரலோக தேவனான கண்மலையிலேயும் நாம் அஸ்திபாரம் போட்டவர்களாகவும் பரலோகம் என்கிற அந்த கண்மலையின் மீதும் அஸ்திபாரம் போட்டவர்களாகவும் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்க வேண்டும்? கண்மலையான இயேசுவின் இடத்தில், கண்மலையான பரலோகத்தின் இடத்தில். யாருக்கு வழங்குது? கண்மலை என்பது இயேசு மாத்திரமல்ல, கண்மலை என்பது பரலோகம். கண்மலை என்பது பரலோகம் மாத்திரமல்ல, கண்மலை என்பது இயேசு. இவ்விடத்தின் மேலும் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இருந்தால் நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், புத்தியுள்ள மனுஷி, புத்தியுள்ள மனுஷன் என்று. வசனத்தை மீண்டும் சத்திரமாய் சீக்கிரமாக வாசிக்கலாம்.
7:24. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யாரை வீட்டை கட்டின மனுஷனாங்க? யாரை வீட்டை கட்டின மனுஷனாங்க? கண்மலை என்கிற இயேசுவின் மீது, கண்மலை என்கிற அந்த நித்திய ராஜ்யத்தின் மீது தன் வீட்டை கட்டுகிற மனுஷன். நினைப்போம் நம்ம, நான் போவேன், யோவான் 14 வாசிக்கிறோம், நான் போய் என்ன செய்கிறேன், திரும்பி உங்களிடத்துல வருவேன், நான் போவேனே, ஆனால் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஏற்படுத்துவேன். அந்த வசனத்தை வாசித்துடலாமா நம்ம? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14:1, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதால், let not your heart be troubled, believe in God, believe also in me. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்க, தேவனிடத்துல என்ன செய்யுங்க, விசுவாசமா இருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்தால் நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன். நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் கொஞ்சம். In my father's house are many rooms. If it were not so, would I have told you that I go to prepare a place for you? என் பிதாவினுடைய வீட்டில் என்ன உண்டு? பிதாவினுடைய அந்த ராஜ்யத்தில் எத்தனை வாசஸ்தலங்கன்னா, innumerable palaces are awaiting for his saints. நம்ம எண்ணிக்கைக்கு அடங்காத வாசஸ்தலங்கள் காத்து கொண்டிருக்கிறது அவருடைய பரிசுத்தவான்களுக்காக. பட் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தூதனுக்குரிய வாசஸ்தலம் உண்டு, கேருபீனுக்கு சேராபீனுக்கு இருக்கிற வாசஸ்தலங்கள் இருக்கலாம், 4 ஜீவராசிக்குரிய வாசஸ்தலங்கள் இருக்கலாம், 24 மூப்பொருளுக்குரிய வாசஸ்தலங்கள் இருக்கலாம், விழுந்து போன தூதருக்குரிய வாசஸ்தலம் கூட அங்கே இருக்கத்தான் செய்து. கொஞ்சம் கேளுங்க, இப்படி நிறைய மேன்சன், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி நான் போகிறேன், போய் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு மேன்சனை ரெடி பண்ண போகிறேன்னாரா, ஒரு பேலஸை ரெடி பண்ண போகிறேன்றாரா, ஒரு அரண்மனையை ரெடி போகிறேன்றாரு? நோ. அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். யார் யார் பேரில் எத்தனை சென்ட் இடம் வச்சுருக்கிறீங்க? என் பேரில் நேரடியாக என் பேரில் 1 சென்ட் இடம் இருக்குது. என் பேரில் 1 சென்ட் இடம் இருக்குது. ஆனால் அதுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது. இன்னைக்கு வரலையா? அதுக்குரிய சொந்தக்காரவங்க யாருங்க? என்னுடைய சிப்ளிங்ஸ். அவங்க வெளியூரில் இருக்கிறதுனால வாங்கியிருக்கு. கொஞ்சம் கவனிங்க. உங்கள் பேரில் எத்தனை சென்ட் இருக்குது? 1, 2, 1 ஏக்கரு, 2 ஏக்கரு, சரி எவ்வளோ கூட இருக்கட்டுமே. உங்கள் பேரில் இருக்கிற அந்த நிலத்துல உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வீடு கட்டலாமா, கட்ட முடியாதா? வடக்கையோ தெற்கையோ கிழக்கையோ மேற்கையோ எங்கிட்டோ வாசலை விட்டு நீங்கள் வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? உங்கள் இஷ்டப்படி. இப்போ இயேசு என்கிற அந்த கண்மலை இருக்கிறாரே, பரலோகம் என்கிற அந்த கண்மலை இருக்கிறதே, இங்கே இயேசு ஆனவர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாராம். நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ வீடு கட்டுகிறது யாரு கட்டணும்? கர்த்தர் தான் கட்டணும், தூதன் தான் கட்டணும். நெக்ஸ்ட் கேருபினா, அப்புறம் சேராபினா, நெக்ஸ்ட் சொல்ல மாட்டேன்றீங்க. கிறிஸ்து என்கிற அந்த கண்மலையிலே நமக்கு ஒரு இடம் உண்டுங்க. கிறிஸ்து என்கிற அந்த கண்மலையில் மாத்திரமல்ல, பரலோகம் என்கிற அந்த கண்மலையிலே நமக்கு ஒரு இடம் உண்டு. அவர் போய் என்ன செய்திருக்கிறார், நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை கட்டி இருக்கிறார். இப்போ இந்த கண்மலையின் மீது அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுவதற்கு ஏற்ற புத்தியுள்ள மனிதன், இந்த கண்மலையின் மீது அஸ்திபாரம் போட்டு நமக்கு ஏற்றார் போல வீட்டை கட்டி குடியிருப்பதற்கு புத்தியுள்ள மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ புத்தியுள்ள மனுஷனா இருக்கிறதுனா என்னது? அவர் சொன்ன வசனத்தின்படி நடக்கணும். அவர் என்னென்ன உபதேசங்களை கொடுத்துருக்கிறாரோ, சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறாரோ, அதன்படி நான் வாழணும். எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? எத்தனை பேர் அப்படி வாழ்றீங்க? அவர் சொல்லிய வசனத்தின்படி நான் வாழ்றதுனால நான் யாருங்க? புத்தியுள்ள மனுஷன்ல. ஒரு உண்மையை நான் சொல்றேன், a wisest person in this world, இந்த உலகத்திலே புத்தியுள்ள மனுஷன்
எப்படி? அவருடைய வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் யாரோ அவன் புத்தியுள்ள மனுஷன் கிடையாதுங்க. இந்த உலகத்திலேயே புத்தியுள்ள மனுஷன். இப்போ நம்ம மெடிடேஷனுக்கு நம்ம திரும்பி வரலாம். போய் நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இப்போ அங்கே வீட்டை கட்ட வேண்டியது யாருங்க? தேவன் அல்லங்க, அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்போ அங்கே போய் கட்ட வேண்டியது யாருடைய பொறுப்புனா நம்முடைய பொறுப்பு தான். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போ. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போ. எப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? தகர செட்டு யார் போட்டுக்கிட்டு இருக்கா? யார் தகர செட்டு போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை இருந்தா போதும். யார் குடிசை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ரூம் மாத்திரம் நான் என்ன செய்யறேன், ஆர்சியில் போட்டுட்டு வெளியில இருக்க ரூமை தகர்த்த. அட கஞ்ச பையல, பரலோகத்திலையுமா இப்படி யோசிக்கணும்? இந்த பூமியில உங்களுக்கு இருக்கிற படத்தை வச்சு நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு செண்டு மாத்திரம் வாங்கி அது ஒரு சின்ன தகர செட்டுல அல்லது ஒரு சின்ன குடிசைய அது ஒரு சின்ன வீட. பரலோகம் என்பது கஞ்சர்கள் வாழ்கிற ஒரு இடம் அல்ல. பரலோகம் என்பது எது கிடையாதுங்க. என் ஸ்லாங்ல சொல்லட்டுமா? கஞ்ச பையங்க குடியிருக்கிற இடம் கிடையாது. கஞ்ச கழுதைய குடியிருக்கிற இடம் கிடையாது. பரலோகம் என்பது ஐஸ்வர்யத்தினால் நிறைந்த இடம். அதை குறித்து மிகவும் ஷார்ட்டாக சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய வீதிய பொண்ணுதானுங்க. நிறைய வாயில ஃபெவிக்விக் போட்ட மாதிரி இருக்கு. பரலோகத்துடைய வீதியை எப்படிதாங்க? நடந்து போகிற வீதியை பொண்ணுனால ஆனதாங்க. அதோடைய மகிமையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதோடைய க்ளோரி கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. யூ கேனாட் இமேஜின் தட் பிகாஸ் யூ குட் நாட் see that. அதை பார்க்க முடியாதனால அதை உங்களால் இமேஜின் பண்ண முடியாது. ஆனால் பைபிள் சொல்லியிருக்கிற வசனங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த கண்மலை குறித்து நீங்கள் கவனிச்சிங்க என்றால், நீங்க இங்கே உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே கற்களால் நிறைந்த கண்மலை, மரங்களால் நிறைந்த கண்மலை, இதை போன்ற கண்மலை அல்ல. அது வார்த்தையினால் வர்ணிக்க முடியாத அன்ஸ்பீக்கபிள் மவுண்டன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்றீங்க? வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு கண்மலை. அந்த கண்மலையில உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கஞ்சர்களாக யோசிக்க வேண்டியதில்லை. நான் ஏழைதானே என்று நீங்கள் சிந்தித்து எனக்கு ஏற்ற போல விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று யோசிக்க வேண்டாம். நீங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை வைத்துக் கொள்வது, தாழ்மையாக உடை அணிந்து கொள்வது, தாழ்மையாக உணவுகளை உண்பது, தாழ்மையாக வாகனங்களை பயன்படுத்துவது, தாழ்மையாக வீடுகளை பயன்படுத்துவதால் இந்த உலகத்தில் இருக்கட்டும். இந்த உலகத்தில் இருக்க வேண்டியவைகளே இந்த தாழ்மையெல்லாம் 100% உங்களுக்கு வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் இந்த உலகம் உங்களை சிறை பிடிக்காது. நீங்கள் பறந்து என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது அதை மட்டிட்டு சிந்திக்காதீர்கள், மட்டிட்டு மற்றவிட்டு பேசாதீர்கள். அது சொற்களால் வர்ணிக்க முடியாத, சிந்தைகளால் சிந்திக்க முடியாத ஒரு மகிமையான ஐஸ்வர்யத்தின் ராஜ்யம், ஐஸ்வர்யத்தின் கண்மலை. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தின் கண்மலையிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தலத்துல வீடு கட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு என்றால் தேவனுக்கு அல்ல, நமக்குத்தான் உண்டு, நமக்குத்தான் உண்டு. பரலோகம் என்பது ஒரு தரிசு நிலத்தை போன்றல்ல, நாம் பார்க்கிற கண்மலையை போன்றல்ல. அது ஐஸ்வர்யம் பொதிந்து கிடக்கிற இடம். ஆச்சரியமாய் அதிசயமாய் வர்ணிக்க முடியாத காரியங்கள். பாருங்க, நான் மறுபடியும் உங்களை கேட்கிறேன், உங்களுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்கு? உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கு? பரலோகத்தில் எத்தனை 1 சென்டா 2 சென்டா 3 சென்டா எத்தனை சென்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க? அங்கே சென்டுன்றதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஆமேன், வரமாட்டேங்குதே. அங்கே ஏக்கர்ன்றதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஆமேன், வரமாட்டேங்குதே. அங்கே ஹெக்டேர்ன்றதுக்கெல்லாம் இடம் இல்லை. இங்கே ஒருத்தருக்கு பேர் பரம்பரை பேர் ஏக்கர். அவங்க எதுக்கு அவன் அப்படி பேர் வச்சாங்களோ தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வசனத்தின்படி சென்டுன்றதுக்கு, ஏக்கர்ன்றதுக்கு, ஹெக்டேர்ன்றதுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. உங்க கண்களால் காண முடியாத அளவுக்கு அது பறந்து விரிந்த தேசம், பறந்து விரிந்த ஸ்தலம். அங்கே நீங்கள் கட்ட போகிற வீடு வார்த்தைகளால் மாத்திரமல்ல, எந்த மனிதனாலும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு வீடு. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிற மனுஷன், கண்மலையின் மேல் வீடை கட்டி இருக்கிற மனுஷன், அவன் புத்தியுள்ள மனுஷன். அவனுக்கு தான் கர்த்தர் ஒப்பிட்டு பேசுறாரு, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவனை. இவ்வளவு நேரம் பேசும்போது அல்லேலூயா ஆமென், உண்மையாவே நல்ல ஒரு தேசம், நல்ல ஒரு இடம் எனக்கு இருக்குது அப்படின்னாலாம் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் இந்த தேசத்தை
நாம் பெற்றுக்கொண்டு நமக்கென்று தேவன் அலாட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்தலத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் புத்தியுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். புத்தியுள்ள மனிதனை யாரு? அவர் சொன்ன வசனங்களை இந்த மலையில் வந்து பிரசங்கித்தாரே, இந்த மலையில் வந்து பிரசங்கித்த அந்த வார்த்தைகளை கேட்கிறவன் தான் பரம மலைக்கு, பரலோகத்தில் இருக்கிற அந்த கண்மலையின் இடத்திற்கு பங்குள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இந்த மலைக்கு அவர் இறங்கி வந்து இந்த காரியங்களை எல்லாம் பிரசங்கம் பண்ணது நோக்கம் என்ன? அவர் பிளைன்ஸ்லேயே சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் பிரசங்கிக்கிறது எங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு? மலை மேலே. அவர் கடைசியாக பிரசங்கித்து முடித்து கீழே இறங்குவதற்கு முன்பாக எதை சொல்லி முடிக்கிறார்? கண்மலையை குறித்து. ஏன் மலையின் மேல் அமர்ந்து கண்மலையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் நீங்களும் நானும் நித்திய கண்மலையான அந்த பரலோக கானான் இடத்திலே, பரலோக மலையின் இடத்திலே போய் நமக்குரிய ஸ்தலத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஸ்தலத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக புத்தியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். புத்தியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு ஆள் நல்ல பங்களா கட்டிக்கிட்டு இருக்கு. பேச்சு வழக்கில் சொல்கிறேன், யார் அப்படி கற்பனை பண்ணிடாதீங்க. ஒரு ஆள் பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்கு, ஒரு ஆள் கொஞ்சம் போதுமான அளவு கட்டிகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ஆள் இப்படி தான் தகர செட்டாவது போடுறான், இப்படி ஒரு குடிசையாவது போடுறான். அங்கெல்லாம் நீங்கள் தகர செட்டும் போட முடியாது, குடிசையும் போட முடியாது. யார் கவனிக்கிறீங்க? பரலோகத்துக்கு போயிட்டு நான் ஒரு சென்ட் இடம் மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும், இதில் நான் தகர செட்டை போட்டுக்கிறேன், குடிசை போட்டுக்கிறேன். அதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. பவுல் எவ்வளவு ஞான அர்த்தமாக எழுதுறாரு. ஏன்னா அப்போஸ்தலர்கள் எவ்வளவு ஞான அர்த்தமாக எழுதுறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே கட்டுகிற மனிதன் தான் பரலோக ராஜ்யத்தில் தனக்குரிய வீடுகளை கட்டுகிற மனிதனாக இருக்கிறான். பரிசுத்தத்தோட, நீதியோட, விசுவாசத்தோட தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே யாரெல்லாம் கட்டுகிறார்களோ அவர்கள் தாங்க அங்கே கட்டுறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, சிம்பிளாக வசனத்தை நான் வாசிக்க விரும்பல. கண்மலை என்பது கிறிஸ்து. இந்த கண்மலையின் மேலே இருக்கிற அஸ்திபார கற்கள் யாருங்க? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற கற்பாறையின் மீது, அஸ்திபார கற்கள் மீது நாம கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய போறோங்க? இந்த கண்மலையான கிறிஸ்துவின் மீது இருக்கிற அப்போஸ்தலர்கள் என்கிற அஸ்திபார கற்கள் மீது, தீர்க்கதரிசிகள் என்கிற இந்த அஸ்திபார கற்கள் மீது நாம கட்டப்பட்டு மாளிகையாக எழும்புகிறோமா? அவள் சொல்றாரா இல்லையா? அஸ்திபாரமாகிய அப்போஸ்தலர்கள் மேல, அஸ்திபார கற்களான இந்த அப்போஸ்தலர்கள் மீது நீங்க எப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அஸ்திபாரத்தின் மேல தகரத்தை வச்சா நல்லா இருக்குமா? கீத்து கொட்டை அமைச்சா நல்லா இருக்குமா? அது குழிய தண்டி ரெண்டு போல உண்ணா போதும். இதுக்கு எதுக்கு அஸ்திபாரம் போடணும்? அஸ்திபாரத்தின் மேல நீங்க எப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? பழைய பாட்டு ஒன்று யாகத்துக்கு வந்திருக்கணும். நேரம் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சுக்காக அஸ்திபார கல் போடுறதுக்காக கூடும்போது போகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, அங்கே போய் நான் தான் பண்ணணுன்ட்டாரு. கூட வர பாஸ்ட்டு ப்ரே பண்ணிட்டு நின்றுவார். நான் என்ன தான் செய்ய, என்ன பண்ணணும்? எதையாவது ஒரு வார்த்தையை கொடுங்க, ஏதாவது கொடுங்க. வசனத்தை கொடுக்கல. நானும் போயிட்டேன், காரில் போயாச்சு. இப்போ இறங்கி அந்த அஸ்திபார கல்லை எடுத்து வைக்கிறபோது அங்கே இருக்கிற சூழ்நிலை, அவங்க அண்ணன் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். கல்லை எடுத்து நீங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. போடன்னு எனக்கு வார்த்தை பிரசங்கிக்கிறதுக்கு நேரில். ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை, அவன் வேறு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் இடத்துக்காகல இன்னொரு இடத்துன்னு சொல்லி அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ரவுடி மாதிரி வச்சுக்கோங்களேன். உடனே திடீர்னு இந்த பாடலை சிந்தை கொண்டு வந்தார். என்ன பாடல்? கட்டிடும் சிற்பிகள் நாம். கொஞ்சம் படிச்சு காமிப்பியுமா? நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியாதுல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய், சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. யாருக்கா கட்டுறோம்? இந்த பாட்டினுடைய வரிகளை கவனிச்சவங்க சொல்லுங்களேன், இந்த பாடல் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். யாருக்கா கட்டுகிறோமா? கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காக. எங்க? இந்த பூமியில. இந்த பூமியில கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் போட்ட இந்த உபதேசத்தின் மேல நம்ம இந்த 2000 வருடங்களாக ஏனைய பரிசுத்தவான்கள் கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க சபைங்கிற அந்த கட்டடத்தை, தேவ ராஜ்யம் என்கிற அந்த கட்டடத்தை. இதுல இன்றைக்கு நாம இந்த நூற்றாண்டுல, இந்த தலைமுறையில நம்முடைய பங்களிப்பு வந்துருச்சு. நாம ஒரு கார்னர்லயோ அல்லது நாம ஏதோ ஒரு நம்முடைய பங்குக்கு ஏற்றாற்போல் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்காக கட்டுகிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்காக. ஆனா உண்மை என்ன? இங்க கிறிஸ்து இயேசுவுக்காக கட்டுகிற நான்
என்ன நடக்கிறது என்றால், நான் இங்கே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்ட கட்ட எனக்காக ஒரு ஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே, அங்கே எனக்கான ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே எனக்கான ஒரு ஸ்தலத்தில் எனக்கான ஒரு வீட்டை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் புத்தியுள்ள பவுல் அதான் சொல்கிற பாருங்க, புத்தியுள்ள சிற்பாசையை போல நான் அஸ்திபாரம் போட்டேன், இன்னார் கட்டுறாருங்க, அதன் மேலே இன்னார் கட்டுறாங்க. இப்போ சபை என்பதனுடைய ஒழுங்கு, சபையினுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்று தெரியல இன்னைக்கு. சபைன்னா என்ன, சபையினுடைய ஒழுங்கு என்ன, சபையினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, சபையினுடைய அழைப்பு என்ன, எதுவுமே தெரியல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கு. இன்னைக்கு எதுக்கு கிறிஸ்தவத்துக்கு என்ன தெரியுங்களா? நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், நான் ஸ்டாப்பாக ஒர்ஷிப் பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கிறன்ற பேரில் இவனுடைய ஆத்ம திருப்திக்காக, இவனுடைய மனநிலைக்காக கைதட்டி இவன் மியூசிக்கை போட்டு கண்டபடி ஆடி உலகத்தார் மாதிரி ஸ்டெப்புகளை போட்டு, இதுதாங்க இன்றைய கிறிஸ்தவத்துடைய கலாச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. ட்ரெண்டிங் கிறிஸ்டியானிட்டி. என்னங்க நீங்க சபை ஆராதனை நடத்துங்க, ட்ரெண்டியா இருக்கணுங்க, தண்டமாத்தையும் போவேன். இன்னைக்கு ஆளியில் பாருங்க, இந்த ரீல்ஸுங்கிற வார்த்தையை குறித்து ஆண்டவர் பைபிளில் எனக்கு காமிச்சார். அதை பிரசங்கம் பண்ண நினைச்சேன், பட் போயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமெல்லாம் அதுக்கு வரேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, பைபிள்லே இருக்கா அப்படின்னு. நான் இத்தனை நாளைக்கு அதனுடைய அர்த்தம் வேற என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம அங்கே போவேன். இப்போ கவனிங்க, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கட்டடத்தை கட்டுகிற ஒரு சிற்ப ஆசாரியை போல இருக்கிறோம் பாருங்க. எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. சிற்ப ஆசாரிகளை போல இருந்து கட்டி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக இங்கே நாம் கட்டும்போது நமக்கான அந்த ஸ்தலத்திலே நாம் நமக்குரிய வாசஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசுவானவர் சொன்ன இந்த உபதேசத்தின்படி கேட்டுவையின்படி செய்கிறவனே அப்படிப்பட்ட புத்தியுள்ள மனிதனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல இருக்கிறான். இப்போ இந்த பூமியில் நீங்கள் வீடு இருக்கா, காடு இருக்கா, வண்டி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு யோசிக்காதீங்க தயவு செய்து. அதெல்லாம் உங்களுக்கு பரமபிதா வேணும்னு அறிஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு வேணும்னு கொடுத்துருப்பாரு. இன்றைக்கி இங்கே பிரசங்கிக்கிறேன், காலேஜ் லெக்சரர் உட்காந்துருக்கிறாரு. நான் போய் காலேஜில் லெக்சரரை செய்ய முடியுமா? நான் பாஸ்ட்டுன்னு போனால் என்ன செய்வான்? என் பாஷையில் சொல்ல முடியும், நான் பாஸ்ட்டுங்க, நான் இங்கே லெக்சராக இருப்பேங்க அப்படின்றேன். என்ன செய்வான்? சரி, நான் பாஸ்ட்டுங்க, இங்கே நான் ப்ரொஃபஸருங்கன்னு போகிறேன். என்ன செய்வான்? என் பாஷையிலேயே யோசித்துக்கங்க, சிரிச்சுக்குங்க. ஆமாம், இதில் சொன்னால் நல்லா இருக்காது. சரி, என் பாஷையில் லாயர் உட்காந்துருக்கிறாரு, அட்வொகேட், என் பாஷையிலேயே யோசித்துக்கங்க, நான் பாஸ்ட்டுங்க, இங்கே நான் வாதாடுவேன், சொல்லுங்க. காலேஜில் இருக்கிறவன், நீ பாஸ்டர்னா உன் சட்டத்தை போய் சர்ச்சில் வை, எங்கே வந்துக்கிட்டு நான் உன்னுடைய சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு வரேன், இந்த தியாலஜிக்கல் சர்டிஃபிகேட்லாம் இங்கே சொல்லாது. சொல்கிறானா இல்லையாங்க? மகிமையான தேவ ராஜ்யத்தை குறித்து வாசிக்கிற, மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து படிக்கிற, பட்டம் பெறுகிற இந்த சர்டிஃபிகேட்ஸை அவன் தூக்கி எறிகிறான்னா, அழிந்து போகிற சர்டிஃபிகேட்ஸை ஆண்டவர் எந்த அளவுக்கு தூக்கி எறிய மாட்டார். அழிந்து போகிற இந்த சர்டிஃபிகேட்ஸை எந்த அளவுக்கு ஆண்டவர் வேண்டான்னு தூக்கி எறிய மாட்டார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? கம் டு த பாயிண்ட். அப்போ நான் போய் என்ன செய்ய முடியாது? இன்னொரு இடங்களில் என்னுடைய குவாலிஃபிகேஷனை பயன்படுத்தி வேலை செய்ய முடியாது. ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்கிறாரோ, என்ன எதில் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்கிறாரோ, அதுக்கு ஏற்றாற்போல் நான் என் வேலையை செய்யணும். எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்றீங்க? இப்போ நல்லா கேளுங்க, உங்களுக்கு இது வேணும்னா உங்களை என்னைக்கு லாயர் ஆப்பி அட்வொகேட் ஆக்கியிருப்பாரு. உங்களுக்கு கார் வேணும்னா எனக்கே கார் தந்துருப்பாரு. டபுள் பெட்ரூம் இருக்கிற மாதிரி நல்லா லிவிங் ரூமோட வேணும்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஏங்க உங்களுக்கு நல்ல ஏசி உள்ள சர்ச் வேணும்னா கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அந்த தோட்டத்தை சுற்றி தோட்டம் இருந்து சென்டரில் வீடாக இருந்தா என்ன மாதிரி ஆளுது? அப்படி சுற்றி தோட்டமாக இருந்தா ஏசியெல்லாம் வேணாம், சென்டர் நடுவில் வீடு இருந்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் தருவாரா? ஆண்டவரே தாருன்னு நினச்சிருந்தா டேவிட் என்னைக்கே தந்துருப்பாரு. நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள் பூரா இப்படி தாங்க இருக்கு. எனக்கு வீடு சீக்கிரம் கிடச்சிடும், எனக்கு சீக்கிரம் இடம் கிடச்சிடும், சீக்கிரமா எனக்கு சொல்லுங்க, காரு கிடச்சிடும், பைக்கு கிடச்சிடும், அது கிடச்சிடும், இது கிடச்சிடும். கொஞ்சம் மேரேஜை டச் பண்ணுவோமா? வேண்டாம் இன்னைக்கு வேணாம்,
இன்னைக்கு வேற ஒரு பிரசங்கத்தில் போயிட்டு இருக்கு. மேரேஜ் லைஃப்ல நிறைய ஒருத்தர்லாம் கேட்ட 40 வயசு ஆயிடுச்சு, ஒருத்தர் ஃபோன் பண்ணி 39 வயசு, ஏன் திருமணம் முடிக்கல, பொண்ணு கிடைக்கல. ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி ஏஜ் என்னமாச்சு, நான் 41, எதுக்குமா கிடைக்கல, எனக்கு ஏற்ற மாப்பிள்ள. இன்னொரு சைடு போயிட்டானா 2 பேர் பயங்கரமா மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. என்னையா உனக்கு எதுக்கா பொண்ணு கிடைக்கல, 46 வயசு எதுக்கா கிடைக்கல, எனக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கல. கிடைக்கவே கூடாது. எஞ்சி இருக்கிற நாட்டில் சன்னியாசியே வாழ்ச்சத்து போ. இன்னைக்கு பொம்பளை ஆம்பளைன்னு சொல்றது என்ன தெரியுங்களா, எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி. இந்த 40 வயசு தாண்டிட்டு போயிருக்கனால கல்யாணமே ஆகக்கூடாது. நீ ஆகி என்ன செய்ய போற? 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி நீ என்ன செய்ய போற? எதை சாதிக்க போற? வர்ற பிள்ளை என்னன்னு கூப்பிடும், தாத்தான்னு கூப்பிடுற வயசுல இருக்குது. தேவையா? அதுனதின் காலத்தில் அதுனதின் காரியத்தை செய். அல்லேலூயா. டச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், எங்கிட்ட டச் பண்ணிட்டேன். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் சிந்தித்தால், நம்முடைய அபிஷேகத்தை யோசித்தால், நம்முடைய அபிஷேகத்தையும் நம்முடைய அழைப்பையும் சிந்தித்து யோசித்தால், நான் ஒரு நாள் இடறி விட மாட்டாங்க. நம்முடைய மேன்சனை இழந்து போக மாட்டோம். கண்மலையின் மேல் நமக்கென்று நாம் கட்டின வீடை இழந்து போக மாட்டோம். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? கண்மலையின் மேலே யார் கட்டின வீடுங்க? நான் கட்டின வீடை நான் இழந்து போக மாட்டேன். பாருங்க, ஏன்? அது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினது. இங்கே ஒரு ஆத்மாவை சபைக்கு வர வைக்கிற சாதாரணமான விஷயமா? ஒரு ஆளை சுவிசேஷத்தை சொல்லி சர்ச்சுக்கு வர வைக்கிற சாதாரணமான விஷயமா? சரி, சர்ச்சுக்கு கூட்டு வர சாதாரணமான விஷயமா? நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்துவது என்பது சாதாரணமான விஷயமா? எவ்வளோ சிரத்தை, எத்தனை நாள் தூக்கம் இருக்காது, எவ்வளோ பணத்தை செலவழிச்சிருப்போம், எவ்வளோ நேரம் ஜெபம் மூட்டா மொழியெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், முழங்கால்லாம் என்ன செஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கும். ஒருத்தரத்தில் போய் அப்படி தான் சொல்லி கேட்டேன். எப்படி கேட்டேன்னா, முட்டியெல்லாம் வலிக்குது, 10 படி தான் ஏறுறேன், வலிக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், பாருங்க, வலிக்குதுன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆயிலை அந்த இடத்துல அப்ளை பண்ணி குளிச்சு பாருங்கள், சரியாக போயிடும். எனக்கு தெரியாது. திடீர்னு அவனு முட்டியில் லேசாக அப்படி ஒரு அடி அடிச்சேன்னா 2 முட்டியும் வலி தாங்க முடியல, உட்காந்துக்கிட்டேன் பேசாமல். அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சு, உள்ளே ஏதோ வேலை, உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. கவனிச்சிங்களா? இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இல்லை, நேற்று ஒரு தம்பி வந்திருந்தான். என்ன ஒல்லியா இருப்பா, என்ன நான் பரவாயில்லண்ணே, உங்கள் போட்டா பார்த்தாலேவும் பயங்கரமாக இருக்குண்ணே, காஞ்சி கருவாடுங்க, நான்வெஜ் எடுக்க மாட்டேன், பால் குடிக்க மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன். ஆனால் அன்னைக்கு நின்ற முழங்கால் இருக்குது பாருங்க. உண்மையை சொல்கிறேன், புல்பீட்டில் இருந்து இன்னைக்கு அந்த முழங்கால் இல்லை. ஆனால் அன்னைக்கு நான் செய்ய முடியாத ஆத்துமாதை படி இன்னைக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதுக்குரிய பலனை கொண்டு வந்து இருக்கிறார். வயது ஆக ஆக பாருங்க, 40 நெருங்கிட்டு இருக்கு. நினச்சா முடியுமா? இனி 50 தாண்டுறேன், ஓட முடியுமா? முந்தா நாள் 3:30 வரைக்கும் ஒருத்தர் கூட பேச்சு. ஏன்னா ஒரு மாதம் ஆளை பார்க்கல, அவரும் விட்ட பாடு இல்லை, நானும் விட்ட பாடு இல்லை. 3:30 வரைக்கும், 3:30க்கு மேலே தான் போயிட்டு, முந்தா நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது கேளுங்க, கவனிங்க. ஆசை இருக்கு கிராம ஊழியங்களை செய்யணும்னு. இந்த போனை ஒரு நாள் மட்டும் கையில் கொடுத்துட்றேன், இதில் வர்ற கால்ஸ் அட்டன் பண்ணி மட்டும் பேசி பாருங்க. கேட்டிங்களா? கவனிச்சிங்களா? சில பாஸ்டர்மார்கள் சொல்லியிருப்பாங்களா, எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபோன் யார் பேசினாலும் லிமிட்டாக பேசி லிமிட்டாக முடிச்சிருங்க. யார் பேசினாலும் அது எந்த பாஸ்டர்மார் இருந்துறீங்களா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு எந்த செல்ஃபோன் இருந்துச்சு? லேண்ட்லைன் வீட்டில் இருக்கும், இல்லாட்டி சர்ச் ஆஃபீஸில் இருக்கும், ஃபோன் வரும், அட்டன் பண்ணுவேன். அன்னைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் சொன்ன ஆலோசனை என்னன்னா, ஃபோன் காலை ஊழியர் மீட்டிங்கில் அவர் பேசினதை ஒரு பாஸ்டர் பேசினாரா, என்கிட்ட இதை சொன்னாங்க, கேளுங்க. அதனால் எனக்கு ஆலோசனை கேளுங்க, கவனிங்க. நல்லதான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள், அன்னைக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு? 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த தமிழ்நாட்டில் இருந்துச்சு? சில பாஸ்டர்மாருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஒருத்தர் வந்து மூப்பர் அப்படி தான் என்னாரு, 5 நிமிஷம் பேசிட்டு வச்சிரு, இப்போ நானும் ஏலக்காய் காட்டுக்கு தான் வேலைக்கு வரணும், அதுக்கு மேலே என்ன பேசாத, இவ்வளோ நேரமாக பேசுகிறது. அவங்க மன அங்கலாய்ப்பில், ஆணுன்றும் இல்லை பெண்ணுன்றும் இல்லை, மன வியாதியினால, மன அழுத்தத்தினால, பிசாசு தம்பி போடியில் இருக்கிறான். அங்கேருந்து பாருங்க, வேலையை முடிச்சுட்டு அலையிறான். அவன் வேலையை அழைச்ச அங்கேருந்து ஓடி வந்து அவன் சொல்கிற ஒரே பதில், உங்கள் கூட இருந்தால் எனக்கு மரண பயமே வரமாட்டேங்குது. கேட்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? இங்கே வந்து அது எஸ்பெஷலி உங்கள் கூட நான் இருந்துட்டாலே, உங்கள் கூட ரிலாக்ஸாக இருந்துட்டாலே, நீங்கள் ஜெபம் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் கூட இருந்துட்டாலே எனக்கு மரண பயம் வந்தேன். ஆனால் அங்கே போகிறேன், எங்கள் அண்ணன் வசனத்தை சொல்கிறான், என்னென்னமோ பேசி பார்க்குறான், ஆனால் என்னை எப்படியோ ஆள்கி செய்து. ஹலோ, நல்ல வாலிப வயசுங்க,
இன்னொரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, நாங்கள் உங்களை தேடி வர்றதே அந்த டைமை நீங்கள் இருக்கிற இடங்கள்ல இருந்தால் நீங்கள் வசனத்தை சொல்லுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. நாங்கள் அங்கிட்டு இருந்தா தேவையில்லாத பாவங்களை செய்து கொண்டிருப்போம். கவனிக்கிறீங்களா? அன்றைய நாட்கள்லாம் அதெல்லாம் ஓகே தான் ஃபோன் காலில் லிமிட்டாக பேசுனது. இன்றைக்கும் அதிகமாக பேசாதீங்க. அதுக்காக நீங்கள் வாட்டு மணிக்கணக்காக உட்காந்து டார்லிங் என்ன லிங் அட சொல்லுங்க டார்லிங், மறைமுக டார்லிங் கிட்டாலும் பேசிகிட்டு இருக்காதீங்க. அப்புறம் எங்கே லிங்க் ஆகும்? டார்லிங் எங்கே லிங்க் ஆகும்? பரலோகத்துக்கு தான். இல்லை பரலோகத்தை விட்டுட்டு அந்த லிங்க் எங்கே போகும்? லிங்காக மாதிரி நரகத்துக்கு தான் போகும். அதனால் இந்த நேரடி டார்லிங், மறைமுக டார்லிங் அதையெல்லாம் ஃபோனில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, என் மலமாளியே உங்களை போய் உத்தமியன்னு சொல்கிறாரு பாருங்க. அவர் உங்களை என்னையும் என் உத்தமியன்னு அவரை கொஞ்சம் பாருங்க. போய் யாரை உத்தமின்றாரு? அட சத்தம் உங்களை தானே கேட்டுக்காரு. யார் ஆண்டவர் உத்தமின்றாரு? என் மனவாளியே, என் உத்தமையே. என்ன பார்த்தா உத்தமி மாதிரியா தெரியுது. உங்களை நீங்களே அப்படி செல்போன் எடுத்து அப்படியே, அது என்ன கேமரா? செல்ஃபி கேமரா அப்படி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. உத்தமியா நான்? யாரெல்லாம் உத்தமின்றீங்க? கையை தூக்கிறாதீங்க. ஒரு கை இது வரைக்கும் வந்துச்சு, சொன்னு கீழே போயிடுச்சு. அவர் தாங்க உத்தமர். அல்லேலூயா. நம்மை பார்த்து துரோகிலான நம்மை பார்த்து உத்தமின்னு சொல்றாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு நான் இனிமேலாவது உண்மையா இருக்கணும். பாட்டு படிக்கலாமா? அந்த பாட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எத்தனையோ எப்படி துரோகம் நான் செய்தே அத்தனையும் மன்னித்தாராங்க. அத்தனையும் மன்னித்தாராங்க. மன்னிச்சுட்டு மறுபடியும் சொல்றாரு, போதுங்க வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் செய்த துரோகங்கள் போதும். உங்களை பார்த்து என் உத்தமியே என்று மணவாளன் உங்களை பார்த்து அழைக்கிறாருன்னா உங்களுக்குள்ள குற்றமான சாட்சி இல்லை. நான் ஒரு வீடியோ கிளிப்ஸ்ல போட்ட மாதிரி தான். கன்விக்ஷன் அல்ல, ரிப்பண்டன்ஸ். குற்றமான சாட்சி அல்ல, மனம் திரும்புதல். ஆண்டவர் இதுக்கு மேலேயுமா நான் உண்மை வேதனைப்படுத்தணும்? இவ்வளவு அக்கிரமத்தையும் பாவத்தையும் செஞ்சுட்டேன், இவ்வளவு மீறுதல் செஞ்சுட்டேன். நீர் என்னை படைத்திருந்தும் நீர் என்னை சிருஷ்டித்தும் பேசாத விக்கிரகத்தை, பேசாத ஊமையான விக்கிரகத்தை, பாலிய பாவங்களை தூண்டுகிற விக்கிரகத்தை போற்றி 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 என் வயசெல்லாம் போயிடுச்சு. இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டேன். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையாங்க? முருகனுக்கு 2 பொண்டாட்டின்றான், ஐயப்பன் ஆம்பளைக்கு பிறந்ததுன்றான், பிள்ளையார் அழுக்கு உருண்டையிலிருந்து வந்ததுன்றான். கேட்கவே எவ்வளவு அருவருப்பா இருக்கு. கேளுங்க, கவனிங்க. மீண்டும் 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 ஆண்டவர் எவ்வளவு கிருபைகளை கொடுத்து அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டும், அன்பை கொடுத்தோம். மீண்டும் மீண்டும் இந்த விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், சோசியல் மீடியாக்களுடைய பாவங்கள் எத்தனை போதும். ஃபுல் ஸ்டாப் வைங்க இன்னைக்கோட. என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் உத்தமியன்னு சொல்றாருன்னா, என்னை பார்த்து உத்தமியன்னு சொல்றாருன்னா, இந்த மணவாளனுக்காக இனிமேலாவது வாழ உங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுங்க. நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன். அதனால இப்படி நீங்க ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டுட்டு அபிஷேகம் போட்டேன், இந்த பாவங்கள் என்னை தொடுமானால், என்னை ஆட்கொள்ளுமானால் தயவு செய்து என்னை கொன்று ஓடும். என் ஓட்டத்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இதுக்கு மேல் நான் பாவம் செய்து உம்மை நோகடிப்பதை காட்டிலும் நான் மரித்து விடுவது பாக்கியம் என்று, நான் மரித்து விடுவது எனக்கு சரியானதாக இருக்கு என்று சொல்லி ஜெபித்தேன். சில நாட்கள் ஆட்சி உருண்டு வச்சு ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஆண்டவர் கேள்வி கேட்டாரு. அப்போ பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தா நீ எனக்காக சாட்சியா நிற்க மாட்டியா? கர்த்தர் வேதத்திலிருந்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய சத்தத்தை என் இருதயத்தில் போட்டாரு. உன்னை நான் பரிசுத்தமா வாழ வைக்கிறேன், ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன், அநேகருக்கு சத்தியத்தை சொல்ல வைக்கிறேன், கிராமம் ஓடுறதுக்கு உனக்கு நான் பலத்தை கொடுத்துருக்கிறேன். உன்னை நோக்கி பாவ காரியங்கள் வரும்போது எனக்காக நீ சாட்சியா நிற்க கூடாதா? எனக்காக நீ சாட்சியா நிற்க மாட்டியா? அப்படிங்கிற ஒரு உணர்வை உண்டாக்குனாரு. அன்னைக்கு ஸ்டாப் பண்ண, என்னை கொன்றுங்க ஆண்டவரேன்றத. இன்றைக்கு வரைக்கும் இல்லை, இனி எத்தனை வருடங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரோ என்னை சாட்சியாக நிறுத்துவார். அநேகரை கிறிஸ்துவண்டை நடத்துவதற்காக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த தேவன் உங்களுடைய தேவன், இதனுடைய தேவன் உங்களுடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? பாவத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், பரிகாசங்களை கண்டு பயப்பட வேண்டாம், பிசாசை கண்டு பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் நம்முடைய மரண பரியந்தம் நம்மை சாட்சியாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை சாட்சியாய் நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசித்தது போல, பிரியமானவர்களே, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
அடுத்த வசனத்தை கொஞ்சம் கேளுங்க. 25 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யவில்லை? விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலை யாருங்க? கன்மலை யாருங்க? கன்மலை யாரு? கன்மலை எது? கன்மலை யாருன்னா இயேசு. கன்மலை எதுன்னா கன்மலை இயேசுவும் பரலோகம் தான். இந்த கன்மலையில் நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்? நித்திய கன்மலையானவர் நித்தியமாய் வாழ்கிறார். இப்போ என்ன வந்ததாங்க? பெருமழை சொரிந்துதான், பெரு வெள்ளம் வந்ததான், காற்றடித்ததான். பரலோகத்தில் பெருமழை வருமா? பெரு வெள்ளம் வருமா? காற்றடிக்குமா? கன்மலை எதுன்னு சொன்னேன்? பரலோகம். பரலோகத்தில் உங்களுக்குரிய எனக்குரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். பரலோகத்தில் பெருமழை வருமா? பெரு வெள்ளம் வருமா? பெருங்காற்று வருமா? நோ, we cannot see a storm. எந்த ஒரு ஹரிக்கன், சுழல் காற்றவோ சூறாவளியவோ புயலவோ எதையும் பரலோகத்தில் காண முடியாது பாருங்க. அல்லேலூயா. பூமியில் வேணா பார்க்கலாம், ஆனால் புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, சுழல் காற்று வந்தாலும் சரி, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ரதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பெரு வெள்ளம், பெருமழை, பெரு வெள்ளம், பெருங்காற்று, இவைகள்லாம் பரலோகத்தில் இல்லை. இவைகள்லாம் எங்கே இருக்கிறவைகள் என்றால் பூலோகத்தில் உள்ளவைகள். அப்போ பூலோகத்தில் நாம் கிறிஸ்துவுக்காக கட்டுகிற அந்த கட்டடத்தை தான் என்ன செய்யணும்னா, பெருமழை வந்து மோதி, பெருவெள்ளம் மோதி, காற்று அடித்து கீழே விழும்படி போராடும். ஆனால் நாம் அறிந்திருக்கிற ஒரு விஷயம், நாம் கன்மலையின் மேல் நம்முடைய வீட்டை கட்டியிருக்கிறபடினாலே, அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக திடமாக இருக்கிறபடினாலே நான் விழுந்து போவதில்லை, நான் விழுந்து நொறுங்கி போவதில்லை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவுக்காக கட்டி கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, பெருமழை பொழிகிறதா? பெரு வெள்ளத்தை போன்ற பிரச்சனைகள் வருகிறதா? பெருங்காற்றை போல சூழ்நிலைகள் தலைகளாக மாறிவிட்டதா? பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். நடுங்குகிறவர்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் நடுங்க வேண்டாம். பெருமழையை போல, பெரு வெள்ளத்தை போல, பெருங்காற்றை போல பாவம் உங்களை சூழ்ந்து இருக்கிறதா? பாவத்தை நினைத்து நடுங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லுகிறீர்கள், உங்களில் ஒரு சிலர் பேசக்கூடும், ஆண்டவரே நான் தகுதியற்றவன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் தகுதியற்றவன் என்று. இயேசு சொல்லுகிறார், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன் என்று. நான் மீண்டும் பாவம் செய்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன் என்று. என்னால் இனி ஓட முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். இனி உமக்காக நான் பிரகாசிக்க முடியாது என்று சொல்லுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். இனி என்னால் மகிமையை ஓட முடியாது என்று சொல்லுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன் என்று. பெரு மழை சொரிந்து, பெரு வெள்ளம் மோதி, பெருங்காற்றடித்து, அது எந்த ரூபத்திலும் வரலாம். கடன்ல, வியாதியின் ரூபத்தில், நண்பனாய் இருந்தவன் எதிரியாய் போன ரூபத்தில், பரிசுத்தமாய் இருந்த சூழ்நிலை பாவமாய் போன சூழ்நிலையில், எந்த ரூபத்திலும் வரலாம். எந்த ரூபத்தில் பெருமழை பொழிந்தாலும், பெரும் வெள்ளம் மோதி எடுத்தாலும், பெருங்காற்று மோதி எடுத்தாலும் நான் விழப்போவதில்லை, நான் விழப்போவதில்லை. கண்மலையான கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறேன். சும்மா கண்மலையான கிறிஸ்துவின் மீது என்ன அஸ்திபாரம் இருக்கிறது? யாரெல்லாம் சொல்றீங்க? கண்மலையான கிறிஸ்துவின் மீது என்ன அஸ்திபாரம் இருக்கிறது? இந்த நினைவுகளோடு வாழ்கிற எந்த மனிதனும் பாவத்தில் விழப்போவதில்லை, வியாதியில் விழப்போவதில்லை, கடலில் விழப்போவதில்லை. ஏனென்றால் கண்மலை. எனக்கு தெரிந்த ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய வியாதி எவ்வளவு பெரிதாக இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய பாவம் எவ்வளவு பெரிதாக இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிதாக இருக்கலாம். ஆனால் தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், கண்மலையான இயேசு மீது நான் அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன். கண்மலையான இயேசுவின் மீது உங்களுடைய அஸ்திபாரம் இருக்கிறது. பெருமழை பெய்யட்டும், பெருவெள்ளம் மோதி அடிக்கட்டும், பெருங்காற்று எழும்பட்டும், நான் விழப்போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமன்றீங்க? ஆண்டவராகிய தேவன் பலவித சோதனைகளிலே வாழ்ந்த அநேக பரிசுத்தவங்களுடைய ஜீவியத்தில், என்னை கொன்று போடும் என்று சொன்ன பரிசுத்தவானுடைய ஜீவியத்தில்
என்னை விட்டுவிடும் என்று சொன்ன பரிசுத்தவானுடைய ஜீவியத்தில் மோசே சொல்லுகிறான், என்னை கொன்று போடும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை விட்டு விடும். யோபு சொல்லுகிறான், என்னை விட்டு விலகிரும். எத்தனை எத்தனை பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் என்னை விட்டு விலகிரும், என்னை விட்டு விடும், என்னை கொன்று ஓடும் என்று கதறி இருக்கிறார்கள் தங்களுடைய பெரும் வெள்ள அனுபவத்தினால். பெரும் வெள்ளத்துக்கும் பெரும் காற்றுக்கும் பெரும் மழைக்கும் ஒப்பான அந்த சோதனைகள் வந்தபோது, என்னை விட்டுவிட ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான் ஒருவன். என்னை கொன்று ஓடுன்னு சொல்லுகிறான், என்னை விட்டு விலகியன்னு ஒருத்தர் சொல்லுகிறான். என்னை இந்த எலியா, யோபு, மோசே போன்ற பரிசுத்தவான்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் மோசையை மாத்திரம் உங்களிடத்தில் நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மோசே, மோசே, என் அண்டையிலே ஒரு கண்மலையின் பிளவு உண்டு, நீ அங்கே போயிரு, என் கரத்தால் உன்னை மூடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கண்மலையிலே ஒரு பிளவு உண்டு, அந்த பிளவிலே போய் நீ இரு, நான் உன்னை என் கரத்தால் மூடுவேன். உங்களுக்காக எனக்காக ஒரு கல்மலை உண்டு. அது பிளவு அல்ல, நம்முடைய அஸ்திபாரம். கண்மலையில் இருக்கிற பிளவு பலவீனமானதல்ல, அது நாம் அஸ்திபாரம் போடுவதற்காக பிளக்கப்பட்டது. கிறிஸ்து என்கிற அந்த கண்மலையினுடைய காயங்கள் பலவீனம் அல்ல, பலவீனம் அல்ல. அவைகள் மேல் கட்டப்படுகிறோடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். இந்த பிளவின் மீது கட்டப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த பிளவின் மீது கட்டி எழுப்பப்படுகிற சபையாராக இருக்கிறோம், விசுவாச மக்களாக இருக்கிறோம். இந்த கண்மலையின் நிழலினால் எவ்வளவு ஆசீர்வாதம், இந்த கண்மலையின் நிழலினால் நமக்கு எவ்வளவு மகிமை, எவ்வளவு மகிமை. சிலர் கேள்வி கேட்குறாங்களே, ஏன் அவர் இப்படி அடிக்கப்பட்டிருக்கணும், ஏன் அவர் இப்படி நொறுக்கப்பட்டிருக்கணும், அவர் உடம்பெல்லாம் இவ்வளோ ரத்தம், இவ்வளோ காயங்கள், ஏன் ஒரு கடவுள்னா இப்படியெல்லாம் இருக்கு, ஒரு கடவுள்னா இவ்வளோ தூரம் அவர் அடிக்கப்பட்டிருக்கலாமா, எவ்வளோ அவமானம் பட்டிருக்கலாமா? கண்மலை ஏன் பிளந்தது, கண்மலை ஏன் உடைக்கப்பட்டிருக்கிறது? அது அவமானத்தின் சின்னம் அல்ல. கிறிஸ்துவின் காயம் அவமானத்தின் சின்னம் அல்ல. கிறிஸ்துவின் தழும்புகள் பலவீனத்தின் சின்னம் அல்ல. கிறிஸ்து என்கிற இந்த கண்மலையின் பிளவுகளுக்கு ஒப்பான இந்த காய தழும்புகள் ஒன்றும் உங்களை ரட்சிப்பதற்கு திராணியற்றவைகள் அல்ல. திராணியற்றவைகள் என்று சொல்லப்படுவதற்கு அல்ல. நீங்களும் நானும் அதில் அஸ்திபாரம் போடுவதற்காகவே கர்த்தர் இயேசு என்கிற கண்மலை பிளக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிளவின் மீது எத்தனை பேர் அஸ்திபாரம் போட்டிருக்கிறீங்க? உலகத்துக்கு இது பைத்தியம். எனக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கும்போது, எனக்காக பிளக்கப்பட்ட இந்த கிறிஸ்துவின் தழும்புகளை பார்க்கும்போது உலகத்தாருக்கு இது பைத்தியமாக தோன்றுகிறது, கேவலமாக தோன்றுகிறது, பலவீனமாக தோன்றுகிறது. ஆனால் இந்த கண்மலை என்கிற கிறிஸ்துவின் பிளவிலே நான் கண்மலை போடுவதற்கு, நான் அஸ்திபாரம் போடுவதற்காகவே கிறிஸ்து அவரை தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த கண்மலையின் பிளவு என்பது நமக்கு அவமானத்தின் சின்னம் அல்ல. இந்த கண்மலையின் பிளவு என்பது பலகீனத்தின் சின்னம் அல்ல. இன்றைக்கு நாம் திடமாய் நிற்பதற்குரிய சின்னம். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாய் இருக்கிறோம். இச்சபையாராக நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறோம், அந்த கண்மலையின் பிளவு கிறிஸ்துவின் காயங்களின் வல்லமை எங்களை குணமாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாலிப வயதிலே, இளம் வயதிலே என்னை பார்த்து கேள்வி கேட்ட செத்து போன ஒரு நபரை நீ தெய்வமாக வணங்குகிறாயே, அடிக்கப்பட்ட ஒருவரை நீ தெய்வமாக வணங்குகிறாயே, காயப்படுத்தப்பட்ட ஒருவரை நீ தெய்வமாக வணங்குகிறாயே, அவமானப்படுத்தப்பட்ட ஒருவரை நீ தெய்வமாக வணங்குகிறாய் என்று சொன்னவனுடைய வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்து விட்டது. அவருடைய அஸ்திபாரங்களும் பெயர்க்கப்பட்டு விட்டது. என் அஸ்திபாரம் நிற்கிறது. ஏனென்றால் கண்மலையான கிறிஸ்துவினுடைய காயங்கள் அவமானத்தின் சின்னம் அல்ல. என்னுடைய அஸ்திபாரம் அதுவே, என் அஸ்திபாரம் அதுவே. இன்றைக்கு உங்களை பார்த்து செத்து மரித்து போன ஒருவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், அவமானம் அடைந்த ஒருவரை ஆராதிக்கிறீர்கள், தன்னையே காப்பாற்றிக் கொள்ளாத ஒருவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்வீர்கள் என்றால் பயப்படாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையில, என் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்ற சாட்சியை போல உங்களுக்கு உண்டு. உங்கள் கண்மலையின் திடமாய் நிற்கும். அவருடைய வீடுகள் எல்லாம் பெயர்க்கப்பட்ட போதும், அவருடைய கூடாரங்கள் எல்லாம் காலியாகும், அவருடைய பலனெல்லாம் அவர்களை விட்டு அற்று போகும். ஆனால் கிறிஸ்துவாகிய இந்த கண்மலையின் தழும்புகளில் அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு, கிறிஸ்து என்கிற இந்த பிளவில் அஸ்திபாரம் போட்டிருக்கிற உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். எப்படி? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக. அவர்களுக்கோ துக்கமாக அவர் வருவார்.
அவர் நியாயந்திருக்க வருவார். இந்த பூமியை நீதியோடு நியாயந்திருக்க வருவார், நிதானத்தோடு நியாயந்திருக்க வருவார். அவர் வருகிற போது அவருடைய பிளவுகளில், அவருடைய காயங்களினால் குணமடைந்தவர்கள், அவருடைய தழும்புகளால் பாவத்திலிருந்து குணமடைந்தவர்கள் மகிழ்ச்சியோடு அவரை பார்ப்பார்கள். அவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும். ஆனால் கிறிஸ்துவை பழித்து பேசினவருடைய முகங்கள் வெட்கமடையும். கிறிஸ்துவை பழித்து பேசுகிறவருடைய வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரப்படும். கிறிஸ்துவை அவமானமாய் பேசினுடைய ஜீவியங்கள் நரகபாதத்தில் தள்ளப்படும். ஆனால் இந்த பிளவிலே அந்த காயங்களை நம்பி வந்திருக்கிற எளிமையான ஜனங்களுடைய, தாழ்மையான ஜனங்களுடைய தலைகள் உயர்த்தப்படும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? கண்களை மூடி, ஒரு விஷயம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே என் தலைகள் உயர்த்தப்படுகிறதுக்காக நன்றின்னு சொல்ல முடியுமா? மண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற மனிதனை பரலோகம் கொண்டு செல்கிற கிறிஸ்தேசுவை, உம்முடைய பிளவுகளிலே எங்களுடைய அஸ்திபாரம் இருக்கட்டும். உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். உடைய பாவ வியாதி நீங்கி நாங்கள் சுகமடைந்தோம். இயேசுவே உதவி செய்யும், உதவி செய்யும். வியாதியோடும் பலகீனத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வருகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆறுதல் அடையட்டும், சுகம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.